அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா, ஆர்கானிக் கோகனட் ஆயில், ஆர்கானிக் கோகனட் செக்கு ஆயில், மரச்செக்கு ஆயில். என்னென்னா, காய் பெருசாக இருக்கிறதுக்காக நிறையா உரம், அந்த மாதிரி மருந்து வைக்கிறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாமே பண்ணாமல் இருக்கும் போது தான் நமக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். ஸோ அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் எவ்ரி இயர் ரினியூ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க வருவாங்க. அப்போ அதுலேருந்து பறிக்கப்பட்ட தேங்காய், ஸோ ஆர்கானிக் கோகனட், அதை செக்கு எண்ணெய் அப்படின்னா நம்ம இரும்பு செக்கில் ஆட்டும்போது நமக்கு நிறைய எண்ணெய் கிடைக்கும். பட் ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. அதனால் மரச்செக்கு எண்ணெய் ரொம்ப ஸ்லோவாக பாதிக்கு பாதி 15 கிலோ தேங்காய் அப்படின்னா அதில் ஒரு 7 கிலோ அந்த மாதிரி தான் நமக்கு ஆயில் கிடைக்குது. அந்த எண்ணெயை அதாவது ஆட்டுற கூலியுமே ஜாஸ்தி. இதில் இருக்கிறத விட, இரும்பு செக்கை விட இந்த மரச்செக்கில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்றனால அந்த அந்த ப்ராசஸ்க்கே ரேட்டு ஜாஸ்தியாக தான் வைக்கிறாங்க. ஸோ 1 கிலோவுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு அதை சில இதில் சில செக்கு இதில் அந்த புண்ணாக்கு அரைச்சதுக்கப்புறம் அந்த புண்ணாக்கு எடுத்துக்குவாங்க, சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு நல்ல ஒரு மெல்லிய துணி போட்டு, நல்ல பெரிய வாய் இருக்க மாதிரியான, ஒரு ஓப்பனாக இருக்க மாதிரியான, வைடு ஓப்பனாக இருக்க மாதிரியான ஒரு பாத்திரத்தில் அந்த ஆயிலை போட்டுட்டு அதை ஒரு 5 days நல்ல வெயிலில் காலையில் ஒரு 3 hours, மத்தியானம் ஒரு 3 hours வச்சு எடுக்கும்போது அடியில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த கசடு எல்லாமே நல்லா அடியில் போய் தங்கிட்டு நல்ல க்ளீனான தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடைக்கும். இது நான் இதில் ஏலக்காய் இல்லை எலுமிச்சம்பழம், இஞ்சி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. ஸோ நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் நம்ம ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.